என் மகனை பார்க்கலையா? அப்படியா? சரி சரி சரி. தம்பி நல்லா நடிச்சிட்டீங்க தம்பி, ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க. அது எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலீங்க. கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கார்ல நம்ம போறோம். பனி பெய்யுது, நீங்க போங்க தம்பி. என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க யார கூப்பிடுற? என்னன்ற நீ? ஒண்ணு இல்ல, எல்லாரும் நேரங்காலத்தோட போய் சேருமேனுதான். பாவம் நீங்களும் போய் பெருக்கணும் குப்பைகளை. அந்த தேங்காய் குடும்பக்காரனையா பார்த்த? ஆமாயா, குழந்தைய தூக்கிட்டு ஓண்டானே அவன தாயா என் 2 கண்ணால இப்பதான் பார்த்துட்டு ஓடி வர்றேன். அட அறிவுட்ட மூதேவி, ஆள பார்த்த உடனே அவன் மேல காரை ஏத்தி கொல்ல வேண்டியதானே? சரி சரி, இந்தாங்க என் நாடக சம்பளத்துல 150 ரூபா. அந்த பழைய நிதியில இதை சேர்த்துங்க. தம்பி, ஏற்கனவே நீங்க 3500 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இது ஒரு 150 ரூபாய், 3650 ரூபாய். கணக்கு சரிதானே? கணக்கு சரிதான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுன்னு சொன்னீங்களே, அது நாங்க பின்னாடி போட்டுக்கிறோம். கணக்கு சரிதானே? கணக்கு விஷயத்துல உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, வாங்க நம்ம போலாம். அப்ப வணக்கங்க. நீங்க வர்ற மணிக்கு தம்பி. அண்ணே, என்ன அதிசயம் பாத்தீங்களா? நம்ம மாணிக்கம் தம்பி நல்லா உழைக்குது, நிறைய சம்பாதிக்குது. ஆனா எல்லாத்தையும் இப்படி நல்ல காரியங்களுக்காகவே செலவு பண்ணிருதே. ஏன்னு நாளைக்கே நம்ம அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்து நான் வாழறதுக்கு ஏதாவது பணம் வேண்டாமா? தம்பி, எடுக்கிறவனை தான் ஏன் எடுக்கிறேன்னு கேட்கணும். குடுக்கிறவங்கள போய் ஏன் குடுக்கிறேன்னு கேட்க முடியுமா? ஏதோ குடுக்கறதுல ஒரு ஆசை. வாங்க போலாம். சரி. இந்த அண்ணா சாப்பாட்டுக்கு சின்ன வாடகைக்கு இந்த ரூபா. மாணிக்கண்ணே வணக்கண்ணே. ராத்திரி கூட சாப்பிட விட மாட்டியா பத்திரிக்கை? நானும் கேட்கணும்னு. திண்ணையிலேயே சாப்பிடுறீங்க, திண்ணையிலேயே படுத்துக்கிறீங்க, வீட்டுக்குள்ளார போறது. யோ பத்திரிக்கை, நான் கண்ணி பொண்ணா ஊரு தப்பு தண்டாவா பேசுமுன்னு இவரு உள்ளவே வரதில்லையா? இப்போ நான் காவல்காரன் மட்டும்தான். அண்ணா கட்டப்படி சீக்கிரமா வீட்டுக்காரர் ஆக்கிக்கோ, இல்ல இந்த சேரியில இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து ஆக்கிடுவோம். சாப்பிட்டோம் போறேன். அண்ணே சாப்பிடுங்க அண்ணே, பார்த்து பார்த்து. நல்ல வேலை அவன் போயிட்டான். நான் போய் கூட்டம்ல கொஞ்சம் நான் தெரு கூட்ட முடியாது. மாணிக்கம், 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 மாணிக்கம். மாணிக்கம், அப்பா என்ன பையன்? மாணிக்கம் வாங்க டாக்டர். அதுக்குள்ள நேரம் இல்ல, கேளுங்க. வாங்க டாக்டர். முடியாது, அதுக்குள்ள நான் ஒரு உண்மையை சொல்லணும். நான் சொல்ல கேளுங்க. ஐயோ, நான் சாவறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு சாவணும். மாணிக்கம், மாணிக்கம் என்ன சொல்றது கேளு. நான் சாவறதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்கப்பா. என்ன மாணிக்கம்? நான் உன்னை வளர்க்க வந்தான்ப்பா.
நான் உன்னை பெத்தப்பா இல்லை. ஆமாப்பா, ஒரு நாள் நான் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணு முன்னால ஒரு கார் உருண்டு வந்துச்சு. அதுல போய் பார்க்கும்போது அந்த பாவிங்க கிட்ட இருந்து காப்பாத்தின குழந்தை நீதான்ப்பா. அப்பா வாங்க, எப்படி இருந்தாலும் இல்லப்பா, நான் உயிரோட இருக்க போறேன். இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல இதையும் சொல்லிடுறேன்ப்பா. கூட நாடகத்தில் நடிக்கவே சுமத்தி அதனுடைய அப்பா தயாளனும் உன்னை நீ ஒரு பைத்தியக்கார பொண்ணை குணப்படுத்தியே அதனுடைய பொண்ணு நல்ல சிவனும் தான் உங்க அம்மாவை கொலை பண்ணாங்கப்பா. அப்பா உங்க அப்பா இந்த ஊர்ல உங்க அப்பா இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. மனவாளரு தங்கப்பொருன்னு பேருப்பா. என்ன காரியத்தை கொன்னவனும் உன் தாயார கொன்ன அந்த படுபாவி தயாளந்தாப்பா. மாணிக்கம் என் கடமை முடிஞ்சது. உங்க அப்பா போய் பாரு. பாக்குறேன், நீ என் கூட தான்ப்பா இருக்கணும். மாணிக்கம் அப்பா அப்பா. இந்த பங்களாவை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குதியா. அடா என்ன வளவளன்னு இருக்குதியா. இந்த மோசாட் தரையில படுக்க வேண்டிய நீ சாணி பூசண ஏன் குடிச்சல படுத்துனுந்தேயா. பாவையா, பரவாயில்லையா. ஆமாயா, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? யாரு கண்டா? நான் பாத்துக்கேன். எப்படி இருப்பாரு? என்ன போலதான் இருப்பாரு. ஐயா ஐயா ஐயா, எங்க அப்பா என்ன பார்த்த உடனே அப்படியே அதை கட்டி பிடிச்சி அப்பா நினைச்ச உடனே எதையா மறந்துட்டேன். அந்த ஆசையில பாக்க. சரி, ஏன் சும்மா நிக்கிற? ஒரு சவுண்ட் கூட நீ குடுக்குறியா இல்ல நானே குடுத்துட்டுமா? ஐயோ என்ன வாப்பா நினைச்சீங்க? சத்தம் போடாது, எல்லாம் துவைக்க போறான். நான் கூப்பிடுறேன். யோ உன் பழக்கம் எனக்கு வந்துருச்சு. சவுண்ட் மரியாதை கூப்பிடுங்க, நல்லா இருக்காது. சார் சார் உள்ள போலவே இருக்காரியா. யாரப்பா நீங்க? என்ன வேணும்? ஏன்பா ஏன் பேசாம இருக்கிற? அப்பா அப்பா என்ன சொன்ன? அப்பாவா? ஆமாப்பா, நான் தான் உங்க மகன். வந்து வந்து என்னையா அது வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு ஒளிச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த பத்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறியா. நான் சொல்லிக்கிறேயா, நீ நவரியா. ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்ன உங்க காரு ஆக்சிடென்ட் ஆச்சுல. அப்பா அது விபத்து இல்ல, 2 பேர் செய்த சதி. ஐயோ ஐயோ, நான் தான் கிளீனா சொல்லிக்கிட்டு இருக்கேனையா. நீ ஏன் குறுக்க பூந்த? இங்கேயே நெல்லு. ஐயா ஆக்சிடென்ட்ல உங்க புள்ள செத்துட்டதா சொன்னாங்களே, அது தப்பு. இவருதான் உங்க புள்ள. ஆமாப்பா, இப்பதான் உண்மை தெரிஞ்சது. என்ன விபத்துல பொடைச்சது நீயா? ஆமாப்பா. இந்த கதையெல்லாம் உனக்கு யாரப்பா சொன்னது? அவர் தான் விளக்கமா சொல்லிட்டாரு. என்ன வளர்த்தவரு. எங்கப்பா அந்த அவரு? அவரு செத்துட்டாருப்பா. யோ என்னையா அது? யாராவது செத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அழுவாங்க. உங்க அப்பா என்னையா சிரிக்கிறாரு? ஆமா, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்கய்யா. 2 பேரும் ஒரே அச்சில வாத்தா மாதிரி இருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? அப்பா நான் சொல்றது உண்மைப்பா, நான் பொய் சொல்லலப்பா. சத்தியமா நான் சொல்ல நம்புங்கப்பா. உங்க மக பார்க்கணுமா? ரத்னா அங்க பாரு. ஏய்யா, இந்த ஆளா இவர் மகன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க இவரையா உங்க மகன் சொன்னீங்க?
ஏப்பா இவன் எங்கப்பா இங்க வந்தான்? இவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? ஓ, இவன் தான் என் மகன். என்னது அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்றான். மகனே, இது நாள் வரைக்கும் எங்கப்பா போயிருந்த? ஜெயிலுக்கு போயிருந்தேன். பாத்தீங்களாப்பா, இவன் ஒரு திருட. அப்பா, நான் ஜெயிலுக்கு போகுது அதுவும் தொழில். ஏண்டா, எங்கேயாவது பழைய கதையை கேட்கறது, அதுக்கு கண்ணும் காதும் ஒட்ட வைக்கிறது, எவனாவது ஏமாந்தவன் இருந்தா உள்ளதை சூழ்ச்சிட்டு ஓடுறது. மிஸ்டர், அது ஏன் வேலை இல்ல. ஓஹோ, வேலையை இப்ப மாத்திக்கிட்டியா? சரிதான் சரிதான். ஆப்பக்காரை கூட்டிட்டு வந்து அழகான வீடா நுழைஞ்சு ஆள மயக்க. ஏன் விடுற? நீ என் மகன் பொய்ய சொன்ன, அதை பொறுத்துக்கிட்டேன். இதை என்னால பொறுத்திருக்க முடியாது. அப்பா, நான் போ வெளியே. போறா. யோ, போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வெக்கம் எல்லாம் பேசிட்டு இருக்கிய. வாயா போலாம். அயோக்கிய பையன். யோ, யார பார்த்து அயோக்கியங்க? பலமா காத்தடிச்சா குப்பை மேட்டுக்கு எச்சல் கூட கோபத்தை போய் ஒட்டிக்குமா? அது மாதிரி நீங்க வந்து சேர்ந்திருக்க. ஏய், நீங்க ஒரு போலி, பொல்லாதவன், திருடங்கிறத என்ன நிரூபிக்க முடியும்? நான் நிரூபிச்சு காட்டதான் போறேன். கடைசியா சொல்றேன், எங்க அப்பாவுக்கு முன்னால் ஏதாவது ஆபத்து வந்தது, தொலைச்சு விடுவோம். தொலைச்சு. ஆமா, யோ, ஐயா விடியா. ஏண்டா மோசக்கார பயல, எங்கிட்டியாடா சபதம் போற? ஐயோ, அடிக்காதயா. அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. விடுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. பாப்பா, பரவாயில்லப்பா. இது மட்டும் உங்க வீட்டுக்கு வெளியே நடந்திருந்தா கை நீட்டு நம்ம உடம்பு எல்லாமே நீண்டு போயிருக்கும். அண்ணா வாங்கிட்டு போ. இது பெத்தவங்க பிள்ளைக்கு நடத்த வரவேற்புமா, பாராட்டு வைபவம். பெத்த பிள்ளை வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தா ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. அதுவும் சிவப்பு நிறம் தான், இதுவும் சிவப்பு நிறம் தான். அப்பா, இந்த ரத்தம் என் உதரத்துல இருந்து வந்ததில்ல, என் உள்ள சிந்திய ரத்தம். அப்பா, நீங்க தான் என்ன பெத்த அப்பா, நான் தான் உங்க மகங்கிறத நான் நிரூபிச்சே தீருவேன். அப்பா, இந்த உங்க ரத்தத்தின் மேலான ரத்னா. அப்பா, ரத்னா, ரத்னா, என்ன விஷயம்? என்ன நீ யாராத்திரமா கூப்பிட்டா முடியாது சொன்னாரே, என்ன விஷயம் ரத்னா? என்ன விஷயம்? இந்த மாளிகை வாழ்க்கையில மண்ணு விழ போகுதப்பா. வந்துட்டான், என் எதிரி வந்துட்டான். எதிரியா? யமனா இருந்தாலும் அவன் எறும்பை எடுத்து பதம் பண்ணி உனக்கு படுக்கையா போடுற. இந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு வந்துட்டான்ப்பா, வந்துட்டான். தங்கப்பனுடைய சொந்த மகனா? ஆமா. எங்க அவன்? விரட்டிட்டேன். சப்பாஷ் ரத்னம். ஆனா நான் திரும்பி வருவேன், உண்மையை நிரூபிச்சு காட்டுவேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்கிறாப்பா. அப்பா, அவன் திரும்பி வரக்கூடாது. வரவே மாட்டான். எங்க அவன்? நீ இருக்கிற பேட்டையில அண்ணன் ஒரு ஆப்பக்காரி இருக்கிறாள். ஆமா. அவ வீட்டுல ஒருத்தர் இருக்கான்ல. ஆமா, மாணிக்கம். அவனே தான். இப்ப இந்த மாணிக்கம் எங்க? இப்ப அவர் இங்க வர்றது இல்லம்மா. அப்படியா? அவர் இல்லைன்னா அமுதாவோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கும். ஏன் டாக்டர்? ஆமா, சுருக்கமா சொல்ல போனா மன அதிர்ச்சினால அமுதாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மரணத்தை மாணிக்கத்தால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறானே மாணிக்கம் பய, அவன் இந்த பேட்டைக்கே லாய்க்கல. ஆமா ஐயா, குப்பை எடுக்கிறாரு, உங்க பேஜாருக்கெல்லாம் குப்பை கொடுக்கிறாரு. அதனால உங்களுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவர் தான் ஐயா. ஆமா, அதனாலதான் அவரை நான் ஒழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒளியர்தா அவரு முடிவு செய்யலையா? அந்த முடிவை நீதான் செய்யணும். ஆப்பத்துல பாசாரத்தை கலக்கணும், அவனை சாப்பிட வைக்கணும், சாகடிக்கணும். யோ ஜம்பு, நீ யாருகிட்ட பேசுற, என்ன பேசுற? மரியாதையா வெளியே போயிடு. முண்டாவ காட்டுறியா, முறிச்சு அண்டாக்குள்ள போடுவேன். உன்ன போல எத்தனை கழுதியோட பல்ல தட்டி தாயா நான் பல்லாங்குடி ஆடி இருக்கேன். செய்ய போறியா இல்லையா? பெரிய ரவுடியா ரவுடி. ஒரு ஆம்பளையோட நேருக்கு நேர் மோத பக்கு இல்லாம ஒரு பொம்பளை முந்தானிக்குள்ள பூந்துக்கிட்டு ஹெல்ப் ஹெல்ப்ங்கறியே. நீ ஒரு மனுஷனா? எனக்கு கோபம் வந்தானா அப்புறம் மனுஷனே இல்ல. இப்ப மாத்திரம் அவனை எவையா மனுஷன்னு சொன்னா? இப்பவே நான் அவனை தூக்கிட்டு போவேன். உன் காதல உன்னை தேடி ஓடி வருவான். அவன் ரத்தத்தை எடுப்ப, நீ மஞ்சளா பூசிக்க. அவன் குடல அறுப்ப, உன் தங்க கழுத்துக்கு நீ சாதியா மாட்டிக்க.
சுமதி, என்னங்க? உன் வீட்டுக்கு போ. ஏன் வீட்டுக்கா? என் வீடு எதுன்னு முடிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நான் வந்துட்டேங்க. சுமதி, நான் வேலைக்கு போகணும், வரேன். என்னங்க இது? நான் வீட்டை பத்தி பேசின உடனே நீங்க உங்க வேலையை பார்க்க ரோட்டுக்கு புறப்பட்டீங்களே. மாணிக்கம், எல்லாரும் ராத்திரியில தான் நாடகத்துல நடிப்பாங்க. ஆனா நீங்க பகல்ல நாடகத்துல நடிக்கிறீங்க. ராத்திரியான தெரு கூட்ட போயிடுறீங்க. சுமதி, நடிக்கிறது என்னுடைய தொழில், குப்பை கூட்டுறது என்னுடைய தொண்டு. நான் நடிக்கும் போது பிறர் மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஆனா குப்பை கூட்டும் போதுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமே நானும் உங்களோட தெரு கூட்ட போறேன். நீயா? ஏன்? நான் காலமெல்லாம் உங்களோட வாழ போறவன். எல்லாத்துலயும் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டாமா? மறந்துட்டியா சுமதி? நான் ஒரு குப்பை கூட்டுறவன். இல்லைங்க, குப்பையை மட்டும் இல்ல, பல பேருடைய மனசுல இருக்க அழுக்கையும் கூட்டி தள்ளுறீங்க. சுமதி, இந்த நாடு என் வேலைக்கு தந்திருக்கிற பேர் தோட்டி. சொல்ல போனா இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே தோட்டிதான். அவங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க, நீங்க நாட்டை சுத்தம் பண்றீங்க. இருந்தாலும் அதை ஒரு கேவலமான தொழிலாத்தான் நினைக்கிறாங்க. எதுங்க கேவலம்? பாம்பும் பூச்சியும் நெடிற சேத்துல நின்று நாத்து நடுறானே விவசாயி, அவ அதை கேவலமா நினைச்சான்னா நாங்க மேஜை போட்டு ருசியா சாப்பிட முடியுமா? தெருவோரத்துல தேங்கி கிடக்கிற சாக்கடிய கை போட்டு அள்ளி கொட்டுறானே துப்புரவு தொழிலாளி, அவ அதை கேவலமா நினைச்சானா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சென்ட் வாங்கினா கூட நாங்க ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கொஞ்சம் தீக்க கூடாது. இதை தவிர வேற எந்த தொழிலும் கேவலம் இல்லைங்க. அதை தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொன்னாலும் சரிதான் சுமதி. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்வீங்க. செல்வத்தை மேற்பிடிச்ச சீமா மகன் குத்தி காட்டுவீங்க. இத பாருங்க மிஸ்டர் மாணிக்கம், தயவுசெய்து இந்த பெட்டியை பாருங்க. என்ன இதெல்லாம்? நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ற சாட்சிகள். நான் சம்பாதிச்ச பணம் என் சொந்த நகை. மிஸ்டர் மாணிக்கம், நான் உங்களை மடக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் மறைஞ்சாகணும். ஆனா நீங்க என் நிலைமைக்கு ஏறி வர மாட்டீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனால நான் உங்க நிலைமைக்கு இறங்கி வரதா எப்பவோ முடிவு செஞ்சுட்டேன். இதெல்லாம் உங்க தொண்டுக்கு என் காணிக்க. சுமதி, இதை நான் தொடவே மாட்டேன். மாணிக்கம், கேவலம் வெறும் சரீர சுகத்துக்காக நான் உங்களை நாடி வரல. ஆயிரத்துல ஒருத்தரா கோடியில ஒருத்தரா நிமிர்ந்து நிக்கிறீங்களே, எப்போதும் தொண்டு தொண்டுன்னு உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அந்த புனிதமான பண்புதான் என்ன உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு பொருள் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், ஆனா அவ விரும்புற கணவன் கிடைக்கிறதுதான் அவ செஞ்ச பெரிய பாக்கியம். நான் விரும்புற லட்சிய மனிதன் என் கண் முன்னால இருந்தோம் கை நழுவி போயிடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன். சுமதி, இப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீ இப்படி பேசுற. ஆனா நாளைக்கு 4 பேர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதோ போனாலே அவ ஒரு காலத்துல பெரிய நடிகையா இருந்தா, லட்சம் லட்சமா சம்பாதிச்சா, படகு போன்ற கார்ல ஊரெல்லாம் பவனி வந்தா, ஆனா இப்ப ஒரு ஒண்ணும் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடா போயிட்டா அப்படின்னு உன்னை பார்த்து கேள்வி பேசுவாங்க. அந்த வேதனையை உன்னால் தாங்கிக்கொள்ளவே முடியாது. சுமதி, அந்த பரிதாப நிலைமைக்கு நான் உன்னை ஆளாக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சு. என்ன மணக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு மாலையோட மட்டும் வாங்க, எனக்கு இல்ல என் படத்துக்கு. சுமதி, சுமதி, தம்பி, தம்பி, என் மகளை காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க. என்ன காரணத்தினாலேயோ நீங்க என் வீட்டுக்கு வர்றதை திடீர்னு நிறுத்திட்டீங்க. மறுபடியும் என் மகளுக்கு வியாதி அதிகமாயிடுச்சுங்க. இப்ப நீங்க வரலைங்கன்னா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் மக போயிடுவாங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உங்களால பேசவே முடியாது. அதனால்தான். தம்பி, தம்பி, என்னென்னமோ பேசுறீங்களே, என் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டுறீங்களே. மாணிக்கம், என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க. மாணிக்கம், என் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வந்து என் மகளை காப்பாத்த போறீங்களா இல்லையா? மகன்கிட்ட இருந்து தாயை பிரிச்சான் ஒருத்தன், அவங்கிட்ட இருந்து மகளை பிரிக்கிறது தப்பா? மாணிக்கம், நான் கதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா, கதைதான், கண்ணீரால் எழுதப்பட்ட கதை. அந்த கதையின் முடிவு எப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும்.
போங்க இங்க இருந்து. மாணிக்கம், யூ கெட் அவுட். மாணிக்கம், இப்ப நீங்க வர வேண்டாம். ஆனா என் மகளோட இறுதி யாத்திரைக்கு நிச்சயமா வாங்க. உங்க இறுதி யாத்திரைக்கே நான் வரேன். யூ கெட் அவுட். தம்பி கேள், எவ்வளவு கொடுமைக்காரராக இருந்தாலும் அவரை பழிவாங்க துடிக்காதே. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த தியாகமும் செய்ய தயாராக இரு. தண்டிக்கும் உரிமையை மக்களிடமும் நீதியிடமும் ஒப்படைத்து விடு. இதை நிறைவேற்றாதவன் என் தம்பியே அல்ல. வரமாட்டேன். இனிமே அவன் வரவே மாட்டான் டாக்டர்.